இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுங்களா? நாம் வந்து காவிரி ஆற்றில் இருக்கோம். காவிரி எங்கேருந்து உருவாகி வருதுன்னு தெரியுங்களா? காவிரி வந்து குடகு மலையில், மேற்கு தொடர்ச்சி மலையில் குடகு மலைங்கிற ஒரு இடம். அந்த குடகு மலையில் தலைக்காவிரிங்கிற இடத்துல காவிரி உற்பத்தியாகி அப்படியே புறப்பட்டு வருது. அப்படியே பஸ்ஸு புறப்பட்டு வர மாதிரி சொல்கிறீங்க. ஆமாம். இதில் வந்து இது எங்கே போய் நிறைவடையுது காவேரி? இப்படி திடீர்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. சரி, ஒரு 5 நிமிஷம் கழிச்சு கூட சொல்லுங்கள். அப்போவும் தெரியாது. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு முழுக்க பெரிய நீராதாரம் எதுனா இந்த காவிரி ஆறு தான். இந்த காவிரி ஆறு வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 14 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு வந்து இதுதான் நீராதாரமாக இருக்குது. மேட்டூர் அணை தான் வந்து மேட்டூர் அணையிலிருந்து தஞ்சாவூருக்கு போய் இன்றைக்கி தஞ்சாவூர் வந்து நெற்களஞ்சியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே இந்த காவிரி ஆறு தான். என்னுடைய நிறைய பேர் இதில் மீனவர்கள் நிறைய வாழ்ந்துட்டுருக்காங்க. ஓ. இப்போ நண்பர் ஒருத்தர் வந்து அவருடைய பையனுக்கு வந்து கொஞ்சம் படிப்பு வரமாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நண்பர்கிட்ட வந்து சொல்கிறார், மீன் பிடிக்கிறவர்கிட்ட. அவர் என்ன சொல்கிறாருன்னா, பையனுக்கு மீன் தலை டெய்லி வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி, மீன் தலை வாங்கி கொடுத்தா என்னங்க ஆகும், அறிவு வளர்ச்சி நிறைய வளரும், நல்ல திறமையான பையனாக வருவான் அப்படின்னு சொல்கிறாரு. அவரும் சரி அவருடைய பேச்சு கேட்டு டெய்லியும் ஒரு மீன் தலை 50 ரூபா கொடுத்து அவர்கிட்ட வாங்கி பையனுக்கு கொடுத்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. 50 ரூபாயா? ஆமாம். அப்புறம் ஒரு நாள் அவர் மீன் தலை வாங்க வரும்போது இன்னொரு நபருக்கு அவர் மீன் வித்துட்டு இருக்காரு. மீனையே 30 ரூபாய்க்கு தான் வித்துட்டு இருந்திருக்காரு. அப்புறம் அந்த பையன் பார்த்து கேட்டிருக்கான், அப்பா மீனே அவர் 30 ரூபாய்க்கு தான் விற்கிறாரு, நம்ம கிட்ட தலையை 50 ரூபாய்க்கு வித்துருக்கிறாரு, பாத்தீங்களா உங்க பையனுக்கு அறிவு வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி இந்த மீனை பத்தி பேசிட்டே இருக்கலாம். நம்ம இன்னைக்கு வந்து காவிரி வந்து எங்க போய் முடியுதுன்னு சொன்னல, காவிரி மட்டும் இல்ல எல்லாரும் கடல்ல தான் போய் முடியும். கடல்ல தான் அதனோட எண்டிங் பாயிண்ட் கடல் தான். ஆமா, கடல்ல தான் போய் கலக்கும்.